பேஜ் தேடி. ஸோ பேஜ் வந்து 7.76. ஸோ ட்ரேடிங்கில் வந்து கிராஸ் ப்ராஃபிட் வரும், பட் மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வரும். மேனுஃபேக்சரிங்கில் நமக்கு என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இங்கே மேனுஃபேக்சரிங்கில் தான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் பண்ணுவோம், ஃபினிஷ்டு குட்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் தான் நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ட்ரேடிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு ட்ரேடிங்கில் பர்ச்சேஸும் வராதும் கிடையாது. வாங்கி எப்போ விற்கிற மாதிரி குட்ஸ் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் வரும். ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னா பர்ச்சேஸ் வரும். ரா மெட்டீரியல்னா எங்கே வராது? ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வராது. எங்கே வரும்? மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வாங்கி அப்படியே விற்கிறது தான் ட்ரேடிங்க்கு வரும். செஞ்சு விற்கிறதுலாம் இதுக்குள்ளே வந்துடும், மேனுஃபேக்சரிங்குள்ளே வந்துடும். கிளியரா? ஸோ இது எதுக்குன்னா ஒரு மேனுஃபேக்சரிங்கான காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளியரா? ஸோ மேனுஃபேக்சரிங்குடைய காஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணோம்னா, இப்போ ஒரு பென்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பெண்ணுக்கான ரா மெட்டீரியல் என்ன? பிளாஸ்டிக்கு, இங்கு, ரப்பர், அதெல்லாம் அது ரா மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்க, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, வேஜஸ், லேபர். பெண்ணு தானே லட்சோட ரெடி ஆகிடுமா, லேபர் ரெடி பண்ணணுமா? லேபர் ரெடி பண்ணணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ இருக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த பெண்ணை தயாரிக்கும்போது மேலே ஃபேன் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கு, லைட் எவ்வளோ நேரம் வந்திருக்கு, அதெல்லாம் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட்னு நம்ம சொல்லலாம். அதை கிளியரா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தானே அது இருக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ரா மெட்டீரியல் கன்சியூம் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் பிளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ரா மெட்டீரியல் கன்சியூம் உனக்கு கிடைக்கும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIP எங்க டெபிட் பண்ணணும்? மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP எங்க கிரெடிட் பண்ணணும்? மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எங்க டெபிட் பண்ணணும்? மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் எங்க கிரெடிட் பண்ணணும்? மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். கிளியரா? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எங்க கிரெடிட் பண்ணணும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எங்க டெபிட் பண்ணணும்? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும். ரெடி பண்ணிட்டு இப்போ விற்கிறதுக்கு வச்சிருக்கிறதுலாம் ட்ரேடிங்க்கு போயிடும். ரெடி பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறதுலாம் எங்க இருக்கும்? மேனுஃபேக்சரிங் உள்ள இருக்கும். புரியுதா? ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதர் தென் மெட்டீரியல் அண்ட் வேஜஸை தவிர்த்து வேறு ஏதாவது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ராயல்ட்டி, ஹையர் சார்ஜஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். உனக்கு சும்மா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றது இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் வேஜஸ் அண்ட் இன்டைரக்ட் லேபர். இப்போ இந்த பேட்டரி நான் யூஸ் பண்ணுறேன், இது டைரக்ட் மெட்டீரியலா இன்டைரக்ட் மெட்டீரியலா? இன்டைரக்ட் மெட்டீரியல். கரெக்டாக இல்லை, டைரக்டாக என்னுடைய கன்சம்ஷன் இதை நான் பண்ணல, யூஸ் பண்ணலை. இப்போ இந்த பெண்ணை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கேன்டீனில் சாப்பாடு போடுறேன். அப்போ இந்த ரைஸ் டைரக்ட் மெட்டீரியலா இன்டைரக்ட் மெட்டீரியலா? ப்ரொடக்ஷனுக்கு இன்டைரக்ட் மெட்டீரியல். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் மெட்டீரியல் என்ன? இந்த பெண்ணில் யூஸ் பண்ணிக்கிற பிளாஸ்டிக் தான் அது டைரக்ட் மெட்டீரியல். கேன்டீனில் யூஸ் பண்ணிக்கிற சாப்பாடு என்னது? இன்டைரக்ட் மெட்டீரியல். கிளியரா? அப்போ ஓவர் ஹெட்ஸ் என்னது? இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்னது? ஓவர் ஹெட்ஸாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட்ங்கிறது ஒரு மெயின் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணும்போது கூடவே அது ஒட்டிக்கிட்டு வரதுக்கு தான் அது பை ப்ராடக்ட். கிளியரா? ஜாயிண்ட் ப்ராடக்ட்ங்கிறதும் ஒட்டிக்கிட்டே தான் வரும். ஆனால் என்னன்னா ரெண்டு ப்ராடக்ட்டையும் ஈக்குவலாக உன்னால் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி ஈக்குவலாக சொல்ல முடியும். பட் பை ப்ராடக்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் அளவுக்கு அந்த வேல்யூ இருக்காது. இப்போ பெட்ரோல், டீசல் கிட்டத்தட்ட சேம் வேல்யூ இருக்கா? அது 50% அபோவ் சேம் ஆகிட்டு 100 rupees, 90 rupees அந்த மாதிரி சொல்ல முடிஞ்சிச்சுன்னா அது ஜாயிண்ட் ப்ராடக்ட். இது 100 rupees, இது 10 rupees சொன்னால் அது பை ப்ராடக்ட். சுகர் கேன் மொலேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொலேசஸ்ன்றது ஒரு சுகர் கேனுடைய வேஸ்ட், ஒரு ஜூஸ் மாதிரி வேஸ்ட் ஜூஸ். அதை வந்து அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க பை ப்ராடக்டாக. இங்கே யூஸ் பண்ணுறது இல்லை, இந்தியாவில் நம்ம பார்த்தது இல்லை. பட் நான் வந்து ஃபஸ்ட்டு பேங்காக்கில் தான் அதை வந்து பார்த்தேன். இது வரைக்கும் நான் வந்து புக்கில் படிச்சிருக்கிறேன், பார்த்தது இல்லை. லாஸ்ட் இயர் தான் நான் பேங்காக் போனப்ப அதை வந்து அங்கே பார்த்தேன். அது ஒரு டானிக் டப்பா மாதிரி போட்டு அது விற்கிறாங்க மொலேசஸ். புரியுது? சுகர் ஜூஸ், சுகர் சிரப். சுகர் ரெடி பண்ணும்போது அந்த பை ப்ராடக்ட் என்ன ஆகும்? அந்த சுகர் சிரப்பு வரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா?
ஸோ இந்த என்ன சொல்லியிருக்க molasses is a byproduct, buttermilk is a byproduct. பட்டர் தான் அது மெயின் ப்ராடக்ட். பட்டர் மில்க் பால் வெண்ணெயை இது பண்ணும்போது நம்ம சரி என்னது பாலை இது பண்ணிட்டு தயிரை கரையும் போது வந்து உனக்கு என்ன வரும், பட்டரு கட்டியாக ஓரத்தில் ஃபார்ம் ஆகிடும். நடுவில் இருக்கிறதுலாம் என்னது வெறும் தண்ணி, அதான் அது பட்டர் மில்க். கிளியராக பால் சீஸையும் ரெடி பண்ணும்போது நடுவில் இருக்க தண்ணி தான் பட்டர் மில்க், அதுக்கான பை ப்ராடக்ட். இது பட்டர் மில்க்குடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது, சீஸுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது. சீஸ் 100 ரூபா, பட்டர் மில்க்கு 2 ரூபா கூட வாங்க மாட்டோம். பட்டர் அது என்னது பை ப்ராடக்ட், அது என்னது உனக்கு மெயின் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ பை ப்ராடக்ட் எப்பவுமே நம்ம எப்படி வேல்யூ பண்ணோம்னா அது இன்சிக்னிஃபிகண்ட் வேல்யூவாக தான் பை ப்ராடக்ட் இருக்கும். அண்ட் அதை நெட் ரியலைசபிள் வேல்யூவில் தான் வேல்யூ பண்ணணும். நெட் ரியலைசபிள் வேல்யூ. வாட் இஸ் நெட் ரியலைசபிள் வேல்யூ? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் காஸ்ட் சாப்டர் எடுக்கும்போது, வேல்யூஷன் ஆஃப் இன்வென்டரி எடுக்கும்போது, எஸ்டிமேட்டட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராடக்ட் மைனஸ் இதுக்கப்புறம் வேறு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணினா வரதான் எது வந்து நெட் ரியலைசபிள் வேல்யூ மெத்தட் படி தான் நம்ம வேல்யூ பண்ணணும். ஸோ இதுதான் மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இங்கே ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணினா ரா மெட்டீரியல் கன்சியூம்டு கிடைச்சிரும். இங்கே போடுறதுக்கு பதில் இங்கே போட்டுக்கிற க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். நெக்ஸ்ட் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாமே சேர்ந்தது பிரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணி ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIP டெபிட் பண்ணிருக்கணும். அண்ட் பை ப்ராடக்ட்ல ஏதாவது பை ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதை விட்டுறணும். ஏன்னா பை ப்ராடக்ட் நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட் கிடையாது. ஓகேவா? அதை சேல் பண்ணிருப்போம். அதை எவ்வளோ சேல் பண்ணுறோமோ அது நமக்கு சேல்ஸ் மாதிரியா அதை என்ன பண்ணிடணும், கிரெடிட் பண்ணிடணும். ஆர் ஸ்கிராப் ஏதாவது வருது, வேஸ்ட் தூள் வருது, அப்போ அதை விற்கிறேன்னா அந்த விற்கிற காசை கிரெடிட் பண்ணிடணும். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் WIP போட்டிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இதனது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதை தான் வந்து FGன்னு சொல்லுவோம். எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் அது யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டுக்கான காஸ்ட். யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டுக்கான காஸ்ட் தான் அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதை எங்கே நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், உன்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் அது வரும். கிளியரா? புரியுதாப்பா? ஸோ இது எல்லாமே இங்கே போட்டிங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன வரும், டெபிட் சைடில். இது இங்கே போட்டிங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் என்ன வரும், இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இங்கே வரும். அண்ட் ட்ரேடிங்கில் தான் இருக்கும் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் FG, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் FG, சேல்ஸு, பேலன்ஸ் எல்லாமே அப்படியே வரும். இந்த ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ்க்கு பதில் இது மாறும். கிளியரா? அது இந்த அக்கௌண்ட்டை போட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வரணும். அதை ஓகேவா? அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வர எக்ஸ்பென்சஸ்லாம் இங்கே போடணும். நார்மலாக P&Lக்கு வர எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெப்ரிசியேஷன், ரிப்பேர்ஸ் டு ஃபர்னிச்சர்லாம் இங்கே போடணும். ரிப்பேர்ஸ் டு மிஷினரிலாம் எங்கே போடணும், மேனுஃபேக்சரிங்கில் போடணும். ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எதில் போடணும், மேனுஃபேக்சரிங்கில் போடணும். ஃபர்னிச்சர் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட், சேல்ஸ் ரிலேட்டட்லாம் எங்கே போடுவேன், P&Lல போடுவேன். அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சேல்ஸ் ரிலேட்டட் எதில் போடணும், P&Lல போடணும். ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் எல்லாமே எதில் போடணும், மேனுஃபேக்சரிங்கில் போடணும். இது மட்டும்தான் சேஞ்சஸ். பேலன்ஸ் எதுவுமே இதில் சேஞ்சஸ் கிடையாது. சாப்டர் முடிஞ்சிச்சு. கிளியரா? புரியுதா? ஓகேவா? கிளியரா? ஸோ போயிட்டு பாரு, இதே ஃபார்மேட் தான், வேறு எதுவுமே கேட்க மாட்டான். லாஸ்ட் டைம் 5 மார்க்ஸ் ஆகி இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்கான் அவனுக்கு. வேறு எதுவுமே புதுசாக தான் கேட்க மாட்டான். இதில் வேறு கான்செப்டே கிடையாது. அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் 3 பேலன்ஸ் ஷீட் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா இல்லையா? பண்ண அதை ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லாம் ஷெட்யூல் 3 ஃபார்மேட்டில் தான் போடணும். சரியா?
இதை முடிச்சிட்டேன்னா நான் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நீ வந்து சிங்கிள் என்ட்ரி புக்கு வச்சுருந்தேன். வச்சிருக்கியா? எல்லாரும் வச்சிருக்கியா? நீ மட்டும் தான் வச்சிருக்கியா? அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ இதில் பார்த்துக்கோ. நம்மக்கிட்ட தான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. சரியா? இப்போ நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கு போக போகிறோம். ஸ்கூலுக்கு போய் இந்த மிஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். எதுவுமே சொல்லியா? மறந்துச்சா? சொல்லியிருக்காங்கண்ணா first accounts. அக்கௌண்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? அக்கௌண்ட்ஸுங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம்? ரெக்கார்ட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம்? ரெக்கார்ட் பண்ணுறோம். வாட் இஸ் டிரான்சாக்ஷன்? ஒரு பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் மூலயமாவோ இல்லை ஒரு கான்ட்ராக்ட் மூலயமாவோ நடக்கிறதுக்கு பேர் என்ன? டிரான்சாக்ஷன். ஈவெண்ட் என்ன? happening or a consequences of transaction or a result, profit or loss on sale of old machinery, old furniture, அதனால event. transaction என்ன? sale of machinery என்ன? transaction. clear-ஆ? புரியுதா? ஸோ அந்த டிரான்சாக்ஷன்னால வர கான்சிக்வன்சஸ் ஆர் ஹேப்பனிங்கை வந்து என்ன சொல்லுவோம்? ஈவெண்ட்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன்ங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஒரு அக்ரிமெண்ட் என்ன சொல்லுவோம்? டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிளியரா? ஸோ அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? அக்கௌண்ட்ஸுங்கிறது ஒரு ஆர்ட். ஆர்ட்னா என்ன? ஒரு கலை. என்ன பண்ணுறோம்? இங்கே நம்ம ரெக்கார்டு பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? ரெக்கார்ட் பண்ணுறோம், கிளாசிஃபை பண்ணுறோம், பிரிக்கிறோம், எழுதுகிறோம், பிரிக்கிறோம், சம்மரைஸ் பண்ணுறோம். புரியுதா? ரெக்கார்டிங், கிளாசிஃபிகேஷன், சம்மரைசிங். ரெக்கார்டிங் என்ன? ஜர்னல் ரெக்கார்ட் பண்ணுறது. கிளாசிஃபிகேஷன் என்ன? அசட்டா, லைப்ரரியா, எக்ஸ்பென்ஸ், இன்கம் கிளாசிஃபை பண்ணுறது. அண்ட் சம்மரி தான் எல்லாத்தையும் சம்மரி பண்ணி ஃபைனலாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கறது சம்மரைசிங். இதுதான் நம்ம அக்கௌண்ட்ஸில் பண்ணுறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன? மணி, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட். ஓகேவா? இன் பார்ட் அட்லீஸ்ட் ஃபினான்ஷியல் கேரக்டர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அந்த ரிசல்ட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு தான் அது அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? ஸோ சிம்பிளி அக்கௌண்ட்ஸ்ன்றது ஆர்ட் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் ரெக்கார்ட் கீப்பிங். நீ அக்கௌண்டிங் படிக்கிறியா? அக்கௌண்டன்சி படிக்கிறியா? பாரு திருப்பி நான் சொல்லியிருக்கான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா? நீ என்ன பண்ணிக்கிற? ரெக்கார்ட் கீப்பிங் தான் இப்போ படிக்கிற. ஆனால் சிஓடைய வேலை என்ன கிடையாது? ரெக்கார்டு கீப்பிங் நம்மளுடைய வேலை கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து உனக்கு ரெக்கார்டிங்னா என்ன, ஜேர்னல், லெஜர் அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங், மெஷரிங், கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் டு த யூசர்ஸ். அதுதான் வந்து என்னது? நம்ம அக்கௌண்ட்ஸை நம்ம மெயினாக நம்ம போடுறதுக்கான ரீசன் என்னது? ஐடென்டிஃபை, மெஷர் அண்ட் கம்யூனிகேட்டிங் த இன்ஃபர்மேஷன் டு த யூசர்ஸ் பண்ணுறது தான் நம்ம அக்கௌண்ட்ஸையும் படிக்கணும். அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் யூசிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஜென்ரேட்டிங்னா என்ன? இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணுறத நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? யூஸ் பண்ணுவேன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுவேன்? ரெக்கார்ட் பண்ணுவேன். எப்படி ரெக்கார்ட் பண்ணுவேன்? சேல்ஸ் புக்கு, பாஸ் புக்கு, சேலரி ஸ்லிப்பு, இந்த மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுவேன். சப்சிடரி புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணுவேன். கிளாசிஃபைனா என்ன? அந்த லெஜரில் அசட்டா, லைப்ரரியா, எக்ஸ்பென்சஸாக, இன்கமான ஒவ்வொரு நேச்சருக்கு ஏற்ற மாதிரியும் நீ என்ன பண்ணுவேன்? கிளாசிஃபை பண்ணிடுவேன். இண்டிவிஜுவல் ஹெட்டு கீழே என்ன பண்ணியிருப்பேன்? கிளாசிஃபை பண்ணியிருப்பேன். ஃபைனலாக அதை சம்மரி பண்ணியிருப்பேன். அதை சம்மரி பண்ணுறதுனால இன்டர்னல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் வந்து அந்த சம்மரி என்ன பண்ணுறாங்க? யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சம்மரியை நீ அனலைஸ் பண்ணுற, எப்படி ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா அது எல்லாத்தையுமே வந்து P&L மொத்தமாக ஒரு அக்கௌண்ட்டில் எடுத்து வந்து P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் என்ன பண்ணுறோம்? போட்டு அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா?
நெக்ஸ்ட் என்ன பண்றத இன்டர்பிரேட் பண்ற, என்ன நடந்திருக்கு, போன வருஷம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு, இந்த வருஷம் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ டேட்டா இருக்கு, பிசினஸ் எப்படி நடக்குது, பிசினஸ் நல்லா நடக்குதா நல்லா இல்லையா, அதெல்லாம் இன்டர் வந்ததான் உங்களுக்கு சொல்ல தெரியும். கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறா, எவ்வளோ இப்போ பேலன்ஸ் ப்ரிஃபார்ம் பண்ணி தான் பண்ணுறேன். இன்டர் வந்தாலே இந்த கம்பெனி சூப்பர் கம்பெனிடா, இந்த கம்பெனி வேஸ்ட் கம்பெனிடா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியணும். அதுக்கு வெறும் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து அமௌண்ட்டை பார்த்து நல்ல கம்பெனி கெட்ட கம்பெனி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்குன்னு சில இன்டர்பிரேஷன் ரூல்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை டிட்டர்மைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூசர்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், டெசிஷன் மேக்கிங்காக இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். கிளியரா? ஸோ இது வந்து ரெக்கார்டிங். நெக்ஸ்ட் யூசிங், யார் யாரெல்லாம் உங்களுடைய ரெக்கார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், லெண்டர், எம்ப்ளாயி, இன்வெஸ்டர், சப்ளையர், கஸ்டமர், கவர்மெண்ட், ஏஜென்சிஸ், இவங்க எல்லாரும் உங்கள் ரெக்கார்டு என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நீ மீனிங்ஃபுல் டேட்டாவை என்ன பண்ணியிருக்கணும், கிரியேட் பண்ணியிருக்கணும். அண்ட் அக்கௌண்ட்ஸ்ன்றது ஒரு சோஷியல் சயின்ஸு, ஓகேவா? பிஃபோர் காமன் எரா அப்போது அக்கௌண்டிங்கிற ஒன்று இருக்குது. எஜிப்தியன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அக்கௌண்டிங்கை அவங்க ட்ரெஷரிஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சார்ஜ் ஆஃப் ட்ரெஷரிஸ்னால் பணம் வச்சுருக்கவன் டே டு டே வந்து ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணுவான் அவங்களுடைய சுப்பீரியருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து மந்த்லி ரிப்போர்ட்டாக வந்து யாருக்கு போவோம், கிங்குக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரோமன்ஸை பார்த்தீங்கன்னா 700 BC-லேருந்து 400 AD வரைக்கும் அவங்க ரிசப்ஷன் பேமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் சைனாவும் பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட்ஸை வந்து 2000 BC-லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரான்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் 1494 தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்ன்றது ஒன்று ஃபஸ்ட்டு புக்கு வந்து வெனிஸில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த புக்கில் கண்டெய்ன்ஸ் த பிஸ்னஸ் நாலேஜ் அண்ட் புக் கீப்பிங் இருந்தது. அவன் தான் டெபிட் அண்ட் கிரெடிட்ன்ற டேர்மை டிஸ்கிரைப் பண்ணான். டெபிட்டோ கிரெடிட்டோ, அதான் வந்து கிரெடிட்டோ தான் கிரெடோ அப்படின்னு மாறிச்சு. டெபிட்டோ அதுதான் வந்து டெபிட்டா அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த டெபிட்டோ தான் வந்து உனக்கு இங்கே டிஆர் கேட்ரேனோ அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருவாங்க, சரியா? ஸோ டெபிட்ன்றது டிஆர், கிரெடிட்ன்றது சிஆர். டிஆர் தான் டெட்டார் கிடையாது. கிளியரா? டெட்டார்னா அவன் நமக்கு காசு கொடுக்கணும்னு அர்த்தம், அவன்கிட்ட நம்ம காசு வாங்கணும்னு அர்த்தம் டெட்டார்னா, ஓகேவா? டிஆர்னா டெபிட்டு, சிஆர்னா கிரெடிட்டு, ஓகேவா? ஸோ டெபிட்டோ கிரெடிட்டோன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்துச்சு. ஸோ எல்லாமே டபுள் என்ட்ரி சிஸ்டமில் தான் நம்ம என்ன பண்ணணும், புக் பண்ணணும். ஒருத்தர் கிரெடிட்டாக இருந்தாலும் ஒருத்தர் என்ன இருப்பான், டெட்டாராக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, ப்ராஃபிட், ஜேர்னல், லெஜர் அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பேஸ் ஐடியா ஆஃப் அக்கௌண்டிங் வந்து உனக்கு கம்பெனிஸ்லையும் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். மேனேஜ்மெண்ட்டுடைய டெசிஷன் மேக்கிங்க்கும் அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ணணும். சிஸ்டமேட்டிக்னா என்னது, ப்ராப்பர் வேல டெய்லி பேசிஸில் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி அதுபடி தான் நம்ம ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ரிசல்ட்டை நம்ம அசர்டைன் பண்ணணும். ரிசல்ட் என்னது, ப்ராஃபிட்டா லாஸான்றதை நம்ம என்ன பண்ணிடணும், அசர்டைன் பண்ணிடணும். ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டை போடுறோம். ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஃபினான்ஷியல் ரிசல்ட்டுங்கிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறது பேலன்ஸ் ஷீட். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கலாம், சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து யூசர்ஸுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் கம்பெனியோட சால்வன்சி பொசிஷன் எப்படி இருக்குது, லாங் டர்மில் ரன் பண்ண முடியுமா முடியாதுன்றதை பற்றி சொல்லுது. அண்ட் அக்கௌண்ட்ஸோடைய ஃபங்க்ஷன் என்ன, நம்ம அக்கௌண்ட்ஸில் மெயினாக என்ன பண்ணுறோம்னா மெஷர்மெண்ட், எவ்வளோக்கு போடலாம், ஃபியூச்சர் எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணலாம், டெசிஷன் மேக்கிங்காகவும், கம்பேரிசன் அண்ட் எவாலுவேஷனுக்காகவும், கண்ட்ரோலுக்காகவும், கவர்மெண்ட்டுடைய டாக்ஸேஷன் பர்பஸ்க்காகவும் தான் அக்கௌண்ட்ஸை நம்ம அக்கௌண்ட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸாக நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு புக் கீப்பிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி, ஓகேவா? அது அந்த ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் தான் அது புக் கீப்பிங். ஸோ புக் கீப்பிங்கிறது ஒரு எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இது உள்ளது உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக் கீப்பிங்கில் தான் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ புக் கீப்பிங்கோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, கம்ப்ளீட் ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் எஃபெக்ட் ஆஃப் த பிஸ்னஸை நம்ம அசர்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புக் கீப்பிங்க்கும் அக்கௌண்டிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, புக் கீப்பிங்கிறது ஒரு ப்ராசஸ், அதில் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம். அக்கௌண்டிங்கிறது ரெக்கார்ட் பண்ண ட்ரான்சாக்ஷனை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அது
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து புக் கீப்பிங் கிடையாது, பட் இது வந்து புக் கீப்பிங். இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் புக் கீப்பிங்கை பார்த்து டெசிஷன் எடுக்க மாட்டாங்க, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பார்த்து தான் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இங்கே வந்து நாட் சப் ஃபீல்ட் ஆஃப் புக் கீப்பிங்கு, பட் இங்கே வந்து நிறைய புக் அக்கௌண்டிங்க்கு சப் ஃபீல்டு வந்து இருக்குது. ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், சிஎம்ஏ வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா புக் கீப்பிங், அதுக்கு மேலே அக்கௌண்டிங், அதுக்கு மேலே அக்கௌண்டன்சி. கிளியரா? ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கிறது ஃபினான்ஷியல் பேசிஸில் இருக்கும். ஸோ வந்து ஃபைனலாக P&L பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது பிளானிங், கண்ட்ரோலிங், டெசிஷன் மேக்கிங், மேனேஜ்மெண்ட்டுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு என்ன தேவை அப்படின்றது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் படிப்பேன், இன்டர் லெவல்லையும் ஃபைனல் லெவல்லையும். காஸ்ட்டெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இன்டர் அண்ட் ஃபைனலில் படிப்பேன். காஸ்ட் அக்கௌண்டிங்கும் இன்டரில் படிப்பேன், அது வந்து காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறது. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் கூட இப்போ வந்து ரீசெண்டாக டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஒரு பீப்புளை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு யூசர் ஆஃப் அக்கௌண்டிங், யார் யாரெல்லாம் உங்களுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், லெண்டர்ஸ், சப்ளையர்ஸ், கிரெடிட்டர்ஸ், கஸ்டமர்ஸ், கவர்மெண்ட், பப்ளிக் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து உன்னுடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஓகேவா? எக்கனாமிக்ஸ் வந்து என்னது, நம்ம ரேஷனல் டெசிஷன், ஒரு சயின்ஸ் ஆஃப் ரேஷனல் டெசிஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸாக பார்க்குறோம். அதே மாதிரி அக்கௌண்ட்டும் வந்து என்னது, உனக்கு ஒரு டேட்டா வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? நிறைய இடத்துல அக்கௌண்டிங் வந்து எக்கனாமிக்குடைய பர்ஸ்பெக்ட்ஸை வந்து ரெஸ்பெக்ட்ஸை வந்து என்ன பண்ணுதுன்னா ஓவர்லேப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டெசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து ஒரு இன்டர்லிங்காக இருக்குது. வெரி ப்ரிசைஸ்டு எக்ஸாக்டாக உனக்கு மெஷர் பண்ணுறதுக்கும் வந்து அக்கௌண்ட்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மேக்ஸும் அக்கௌண்ட்ஸும் கூட லிங்க் ஆகும். அல்ஜிப்ரிக் ஃபார்மில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுனால நம்ம அல்ஜிப்ரிக் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியுது. நிறைய டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இங்கே நம்ம இந்த சாப்டரில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸும் லாவும் லிங்க் இருக்குது. ஓகேவா? கான்ட்ராக்ட் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், இந்த மாதிரி லாவோட லிங்காக இருக்குது. மேனேஜ்மெண்ட்டோடையும் அக்கௌண்ட்ஸ் வந்து லிங்காக இருக்குது. அண்ட் அக்கௌண்ட்ஸில் நிறைய என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து அக்கௌண்ட்ஸை வந்து ப்ராப்பராக இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியால் மெஷர் பண்ண முடியாது. சில டைம்ஸ் நமக்கு லாயல்ட்டி, ஸ்கில் பர்சன் இல்லைனா வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து ஒழுங்காக நடக்காது. அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து என்றைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் ஷோ பண்ணுமே தவிர்த்து ஃபியூச்சர் டேட்டை பற்றி நமக்கு என்ன பண்ணாது, ஃபியூச்சரில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு ஷோ பண்ணாது. அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன்ன்ற ஃபேக்டரை வந்து இக்னோர் பண்ணிடுது. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், ஒரு பிரின்சிபல் இன்னொரு பிரின்சிபலை கான்ஃப்ளிக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அக்கௌண்டிங் எஸ்டிமேட்ஸ் நிறைய ஜட்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நீயா போடுறியா இல்லை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் போட முடியுமா? போட முடியாது. அது ஒரு எஸ்டிமேட் தானே. ஸோ எக்ஸாக்டாக நம்ம போட முடியாது, அதனால ஜட்மெண்ட் அங்கே இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் காட்டல, பட் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் அக்கௌண்டிங் பாலிசிஸ் வந்து வேரியஸ் லாஸ் சொல்கிறதுனால நம்ம வந்து எதை ஃபாலோ பண்ணுறது, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரு இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்டன்ட் இந்த சொசைட்டிக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, அக்கௌண்டன்ட் வந்து இந்த சொசைட்டிக்கு, இந்த சொசைட்டியோடைய எமர்ஜிங் க்ரோத்துக்கு மெயினான கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. பிளானிங், எஜுகேஷன், ட்ரைனிங், அனாலிட்டிக்கல் மைண்ட், அனாலிசிஸ் மைண்ட் வந்து அக்கௌண்டன்ட் மாதிரி வேறு யாருக்குமே வந்து சிஏ மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. பட் வந்து நம்ம என்ன சிஏ இந்த ஃபீல்டில் நம்ம தான் அது எக்ஸ்பர்ட். ஓகேவா? அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா எக்ஸ்பர்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஓகேவா? ஸோ உன்னை மீறின ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் அது சார்ட்டர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் அப்படின்னு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டி வேறு எந்த ஃப்ளைட்லையும் இருக்காது. எல்லா ஃபெசிலிட்டி, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ங்கிறது இந்த ஃபீல்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நம்ம யார் இருக்கிறதுலே நம்ம தான் டாப்பு. அப்போ எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனை நீ படிச்சுட்டு இருக்க, உங்ககிட்ட அவன் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுவான்னு பார்த்துக்கோ. ஜஸ்ட் லைக் தட் உன்னை பாஸே பண்ண மாட்டான். கிளியரான சொல்கிறேன்னு சும்மா வந்து அப்படியே பாஸ் ஆகிட்டு போயிட முடியாது. நம்ம பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அண்ட் அனாலிட்டிக்கல் மைண்டோடு இருக்கணும். அனாலிட்டிக்கல்லாம் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது ஏன் நடந்திருக்கு, எதுக்கு நடந்திருக்கு அப்படி
அப்படிங்கிறது அக்கௌண்ட்ஸில் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா அக்கௌண்ட்ஸில் ஸ்கோரே பண்ண முடியாது, மற்றது கூட நீ ஸ்கோர் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணலாம்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் நம்ம பண்ணலாம், ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பண்ணலாம், இன்டர்னல் ஆடிட் பண்ணலாம், டாக்ஸேஷன் சர்வீசஸ் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் கன்சல்டேஷன் சர்வீஸ் பண்ணலாம், ஃபினான்ஷியல் அட்வைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து அதர் சர்வீசஸும் பண்ணலாம். செக்ரட்டரியல் ஒர்க் பண்ணலாம், ஷேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க், கம்பெனி ஃபார்மேஷன், லிக்விடேஷன், ஆர்பிட்ரேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங் ஒர்க் அண்ட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ், இதுக்குள்ளேயுமே நிறைய பிரான்ச் இருக்கு. கிட்டத்தட்ட மினிமம் ஆஃப் 200+ சர்வீசஸ் உன்னால் பண்ண முடியும். ஓகேவா? 1 2 கிடையாது. அதனால தான் இந்த சிஏக்கு உனக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 200+ சர்வீசஸ். இதனுடைய இதுக்கு கீழே வர பிரான்ச்சஸில் நிறைய சர்வீசஸ் உன்னால் என்ன பண்ண முடியும்? ப்ரொவைட் பண்ண முடியும். இதை தவிர்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஆள் எவ்வளோ தெரியுமா? எவ்வளவோ க்ரோஸ், லேக்ஸ் அண்ட் க்ரோஸ் அவங்க வந்து பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நாலேஜ் எக்ஸ்பர்ட்டாக கெயின் பண்ணி சிஏ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பியூஷ் கோயல் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட். இந்த மாதிரி நிறைய சிஏஸ் வந்துருக்காங்க. வெறும் இது மட்டும் தான் பண்ணணும் கிடையாது. எக்ஸ்பர்ட் இந்த ஃபீல்ட் ஆனினா உன்னால் நிறைய விஷயத்தை வந்து பண்ண முடியும். சிஏ வந்து உனக்கு வெறும் சம்பாதிக்கிறது ஒரு ஜாபுக்கு போகிறது மட்டும் கற்றுக் கொடுக்காது. உனக்கு இந்த கோர்ஸே உனக்கு ஒரு ஓவரால் எக்ஸ்பேன்ஷன், உன்னுடைய நாலேஜ், உன்னுடைய திங்கிங் எல்லாத்தையுமே உனக்கு என்ன பண்ணும்? இந்த சிஏ கோர்ஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு நீ எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜை ப்ராடக்ட் பண்ணுறோ அவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தோம். இல்லை எனக்கு பாஸ் மட்டும் போதும், எனக்கு இது மட்டும் போதும், நாலேஜ் இது மட்டும் போதும் அப்படின்னு நீ லிமிட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளியராக நான் சொல்கிறேன்னு. அண்ட் சிஏ வந்து இண்டஸ்ட்ரியிலையும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்ஸில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஈவன் இன்ஜினியர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒர்க், சேல்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணுற ஒர்க் மாதிரி கூட குவாலிஃபைட் சிஏவால் என்ன பண்ண முடியும்? அக்கௌண்டிங், காஸ்டிங், பட்ஜெட்ரி கண்ட்ரோல், எஸ்டிமேட்டிங், ட்ரெஷரி இந்த மாதிரி ஒர்க்ஸ்லேயே பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்லேயே சிஏ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டுடைய ஃபிஸ்கல் பாலிசியை மானிட்டர் பண்ணுறது, அதனுடைய ஃப்ரேம் ஒர்க்கு சிஏஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் எக்கனாமிக் க்ரோத்லேயும் சிஏஸ் வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உனக்கு பேசிக்காக வந்து உனக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் புக் கீப்பிங்னா என்ன, அந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் வந்து கேட்பான். அக்கௌண்ட்ஸ் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு 4 மார்க் கொஷின் கம்பல்சரி கொஷினில் கேட்பான். முட்டினா 4 மார்க் அங்கேயே அவுட் ஆகிடும். சரியா? ஸோ இந்த சாப்டரை லைட்டாக வந்து என்ன பண்ணிக்கோ, என்னென்ன கொடுத்துருக்கான்னு படித்து வச்சுக்கோ. இப்போ அக்கௌண்ட்ஸில் கான்செப்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் என்னென்ன? அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அக்கௌண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸே கிடையாது. அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு கன்வென்ஷனை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? இப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் இப்படி எழுதணுமா? இல்லைனா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இப்படி எழுதணுமா? இல்லைனா பை கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட் இப்படி எழுதணுமா? எது கரெக்டு? மூணுமே கரெக்டு தான். ஓகேவா? எப்படி எடுத்தனாலும் அது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கன்வென்ஷன் தான் ஃபாலோ பண்ணுறோம். யார் அதிகமாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே அதிகமாக இப்படி யூஸ் பண்ணுறதுனால இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் எதுவுமே அக்கௌண்ட்ஸுக்கு கிடையாது. பட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இப்படி தான் எழுதி ஆகணும். அது வந்து எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். லெஜர் அக்கௌண்ட்ஸ் வந்து நீ நாளைக்கு கம்பெனி போகும்போது நினச்சிட்டு போய் எல்லாரும் லெஜர் அக்கௌண்ட் இப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு. கம்பெனி போனாலும் தெரியும் லெஜர் அக்கௌண்ட் இப்படி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா டெபிட் இப்படி மொத்தமாக நிறைய இருக்கும். அதில் ஒன்று டெபிட்டாக இருக்கும், ஒன்று கிரெடிட்டாக இருக்கும், ஒன்று கிரெடிட்டாக இருக்கும். நீ தான் டெபிட் கிரெடிட் எடுத்து தனியாக அரேஞ்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது வேணால் சொல்கிறேன். ஸோ நான் எப்படி வேணால் மெயின்டைன் பண்ணலாம். இப்படிதான் மெயின்டைன் பண்ணணுன்ற ரூல்ஸ்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம இப்படி எழுதணும்னு சொல்கிறோம். பட் ப்ராக்டிக்கலாக இப்படி தான் இருக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. அக்கௌண்ட்ஸ்க்கு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? அக்கௌண்ட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் கன்வென்ஷன் தான். ஓகே, இப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுனால நம்மளும் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிறோங்கிறது தான் அக்கௌண்ட்ஸை தவிர்த்து இது கிடையாது. பட் கான்செப்ட் டிவியேட் ஆகக்கூடாது. நம்ம இதில் கான்செப்ட் எதுவும் கிடையாது. எழுதுறதுல என்ன கான்செப்ட் இருக்கு?
ஓகேவா? இப்போ நான் ஃப்ரீ சாம்பிள் கொடுக்குறேன், அதை நான் ஃப்ரீ சாம்பிள் அக்கௌண்ட் போடணுமா, இல்லைன்னா வந்து சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ்னு போடணுமா? என்ன வேணா போட்டுக்கலாம். நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் என்ன கிடையாது, இம்பார்ட்டன்டே கிடையாது. அது என்ன நேச்சர், எக்ஸ்பென்சஸா அசட்டா, அதுதான் இம்பார்ட்டன்ட். கிளியர் என்ன சொல்றேன்னு? அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் என்ன கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால நீ எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீ அப்படின்னு போட்டு வந்துடாது, ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுறாரு. சரியா? ஃப்ரீ சாம்பிள்ஸ் அக்கௌண்ட் தெளிவாக எழுது, இல்லை சேல்ஸ் ப்ரமோஷன் ரெண்டுமே தப்பு கிடையாது. ஓகேவா? அது என்ன நேச்சர், எக்ஸ்பென்சஸ் நேச்சரா, இன்கம் நேச்சரா, அசட் நேச்சரா, லைபிலிட்டி நேச்சரா, அதை எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம், எந்த லெஜருக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம், அதை கரெக்டாக டெபிட் கிரெடிட் பண்ணிருக்குமா, அந்த விஷயத்துல நீ டீவியேட் ஆகக்கூடாது. பட் வேறு என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ சும்மா எக்ஸாம் என்ன ஏனோ தானே எடுத்து வச்சுருக்காரு சார் சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸாம் இஸ் டிஃப்ரெண்ட், ப்ராக்டிக்கல் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ப்ராக்டிக்கலில் நீ அதை எப்படி ட்ரீட் பண்ணுறங்கிறது மட்டும்தான் முக்கியமே தவிர்த்து, இப்போ நான் தான் சொல்லுவேன் பரவாயில்ல மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா ப்ராக்டிக்கலாக நீ எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணலாம். பட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீ வந்து இப்படி தான் பண்ணணும்னா அப்படி தான் பண்ணணும். நீ சேல்ஸ் ப்ரமோஷனும் காட்டலாம், ஃப்ரீ சாம்பிள்ஸும் காட்டலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு ஃப்ரீ மட்டும் எழுதி கொடுக்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் பண்ணி சார் தான் நேம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்னாரு, ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு போட்டு வைக்கிறாரு. எக்ஸாம் எனக்கு புரியணும் கரெக்டாக. அதனால ஃப்ரீ சாம்பிள்ஸ் அந்த மாதிரி அதுக்கான இது என்னவோ அதை எடுத்து சேரிட்டி அக்கௌண்ட்னு போடலாம், இல்லைன்னா அதை வந்து வேறு ஏதாவது டொனேஷன்ஸ்னு நீ போடலாம். அந்த மாதிரி நேம் மட்டும் என்ன கிடையாதுன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாது. அக்கௌண்ட்ஸில் நேச்சர் மட்டும்தான் என்னது இம்பார்ட்டன்ட். லெஜர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் தி அக்கௌண்ட் தான் இம்பார்ட்டன்ட்டை தவிர்த்து நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் என்ன கிடையாதுன்னா இம்பார்ட்டன்ட் கிடையாது. கிளியரா? ஓகேவா? ஸோ ஸ்கூலுக்கும் இங்கேக்கும் கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குதான். சரி, ஏன்னா ஸ்கூல்லலாம் இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. நான் இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? பட் அதுக்குன்னு எக்ஸாமுக்கு நீ வந்து எல்லாத்தையும் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. உனக்கு அது புரிஞ்சிச்சுன்னா ஓகேன்னு நான் நினைப்பேன். ஆனால் அது வந்து ஒன்லி ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு, பட் எக்ஸாம் பர்பஸ்க்கு புக்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணிக்கோ. ஏன்னா கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் உனக்கு கரெக்ஷன்ஸ் இருக்கும். சீரியஸ் கரெக்ஷன் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் பிகாம் உடைய ப்ரொஃபஸர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா உனக்கு பிரச்சனை ஆகிடும். பிகாம் உடைய ஹெச்ஓடிலாம் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது புரிஞ்சுக்காம தப்பு போடுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. சீரியஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா நீ எழுதுக்குன்னா நோட் எழுதுக்குன்னா ராய்டாக தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நான் என்ன மாதிரி 4 பேர் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பான். அதுவே சில லூசு சிஏ இருப்பான், இதுதான் படிக்கணும்னு சில படிச்சுட்டு வந்துருப்பான். அவனுக்குலாம் நம்ம எதுவும் வேலிடேட் பண்ண முடியாது. சீரியஸாக இருக்காங்க. நான் வந்து சண்டை போட்டிருக்கேன் என் ஆஃபீஸில். ஏன்னா நடந்த ஃபேக்ட், நான் ஆர்டிகல்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஆர்டிகல், அவன் சிஏ முடிச்சு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா மினிமம் 12% பண்ணிருக்கணும்னு சொல்லுது. மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கணும்னு சொல்லுது எம்ப்ளாயர், மினிமம் 12% பண்ணிருக்கணும்னு சொல்லுது. கிளியரா? அந்த கம்பெனி 15% பண்ணியிருக்காங்க. தப்பா இல்லையா? தப்பா இல்லையா? மினிமம் 12% பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 15%. அதிகமாக பண்ணியிருக்காங்களா கம்மியாக பண்ணியிருக்காங்களா? அதிகமாக பண்ணியிருக்காங்க. தப்பு கிடையாது. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? மினிமம் 12% கான்ட்ரிபியூட் பண்ணிக்கணும், 15% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தப்பு கிடையாது. ஆஸ் பர் ஆக்ட் கம்பெனி ஃபாலோட் எவ்ரி திங். நான் ஆஸ் ஆடிட்டராக நான் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் அவன் 12% தான் பண்ணணும், 15% பண்ணது தப்புன்னு ஆர்கியூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறான். நானும் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னு சொல்கிறேன். அந்த கம்பெனியில் நான் பார்த்தேன், அந்த கம்பெனியில் 12% தான் பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனியும் 12 தான் பண்ணணும். அதே கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். மினிமம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி 12 பண்ணியிருக்காங்கன்னா அவன் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கான். ஈவன் மேக்ஸிமம் அதோட அதிகமாக பண்ணியிருக்கான். என்ன பிரச்சனை? மினிமம்க்கு கீழே பண்ணியிருந்தாலும் பிரச்சனை. 11% பண்ணியிருக்கானா நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். அவன் 12க்கு மேலே தானே பண்ணியிருக்கான். இதை எதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் சொல்ல கேட்கவே இல்லை. நம்ம என் பார்ட்னர் கிட்ட வச்சு இவனா நீங்கள் எடுத்துட்டு என்ன போட்டு வீங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் போய் செம்மையாக சண்டை போட்டு வரேன் பார்ட்னர் கிட்ட. அவன் பிடிச்சி அவனை வந்து திட்டி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் தான் ஒர்க் பண்ண நோட் ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பண்ண ஒர்க்கை நான் ரிவ்யூ பண்ணேன். அதாவது சிஏ அவர் பண்ண ஒர்க்கை நான் ரிவ்யூ பண்றேன். நான் யாரு? ஃபர்ஸ்ட் இயர் ஆர்டிகல்ஸ். புரியுதா? அப்படி எவ்வளவு கிளாரிட்டியா படிச்சிருந்தா ஒரு விஷயத்தை அங்க கரெக்டா தப்புன்னு சொல்ல முடியும். கிளியரா? நம்ம சிஏ படிக்கிறது கரெக்டா தப்பான்னு எவாலுவேட் பண்றது தானே தவிர்த்து நம்ம அங்க போயிட்டு புக்ஸை போடுறதோ நம்ம என்ட்ரி போடுறதோ நம்மளுடைய வேலை கிடையாது. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தெரிஞ்சா கிளைண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண, அது பிரச்சனை கிடையாது. பட் நான் வந்து எதுவாக ஹெல்ப் பண்ண மாட்டேன். நீ ஹெல்ப்னா வாயில சொல்லணும் தவிர்த்து இன் ரெக்கார்ட்ஸை
இப்படிதான் அப்படின்னு எழுதி காட்ட மாட்டேன். புரியுதா? வாயில இப்படி மாற்றிக்கணும்னு சொல்லுவதை தவிர்த்து நம்ம ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். ஸோ அதனால அவங்கள வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், டேரக்டாக ரிப்போர்ட் தான் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனையை கவர்மெண்ட்டுக்கோ லீகல் அத்தாரிட்டிஸ்க்கோ ரிப்போர்ட் பண்ணணும். புரியுதா? அதுதான் சிஏவுடைய வேலை. அதை அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ரெக்டிஃபை பண்ண சொல்கிறோம், ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க மேட்டர் ரிசால்வ் ஆகிடுச்சு சொல்லிக்கலாம். பட் ரெக்டிஃபை பண்ணலாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த ரிப்போர்ட் தான் பண்ணி ஆகணும். சிஏவுடைய வேலை பேலன்ஸ் ஷீட்டை சைன் பண்ணுறது மட்டும் தானே தவிர்த்து பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. அப்போ பேலன்ஸ் ஷீட்டை சைன் பண்ணுறோன்னா பேலன்ஸ் ஷீட் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கானான்னு தெரியணும். அப்போ எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கானா தெரியணும்னா உனக்கு எல்லாமே தெரியணும். எல்லாமே தெரிஞ்சாலும் அவன் கரெக்டாக போட்டிருக்கானா தப்பாக போட்டிருக்கானு சொல்ல முடியும். அக்கௌண்ட்ஸை மட்டும் வச்சு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கக்கூடாது. இன்னும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்குது, லா இருக்குது, நிறைய டேக்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே படித்தாதான் அக்கௌண்ட்ஸ் அவன் கரெக்டாக போட்டிருக்கானா இல்லையான்னு உனக்கு தெரியும். எதுவுமே உனக்கு சும்மா வைக்கல. எல்லா சப்ஜெக்ட்டுமே உனக்கு ரீசனோட தான் வச்சுருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க் ஆகும். சரியா? கிளியரா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்செப்ட்ஸ், அக்கௌண்ட்ஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சில கான்செப்ட்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் வந்து சில லாஜிக்கல் ரீசன் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கும். அதை வந்து யூனிவர்சலாக வந்து எல்லாரும் அப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு தியரி. அது எப்படி அக்கௌண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்ற ஒரு தியரி தான் பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. அந்த பிரின்சிபல் வந்து ஒரு ரியல் அசம்ஷனோட இருக்கணும், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கணும். அண்ட் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லா வருஷத்துக்கும் என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு கன்வென்ஷன் தான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், யூசேஜ் அண்ட் ப்ராக்டிஸ் மூலிமா வந்து தான் அக்கௌண்ட்ஸை தவிர்த்து இப்படிதான் பண்ணுங்கிற ஒரு மாடல் பாசிபிள்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸுக்கு கிடையாது. ஓகேவா? சார் இந்த கான்செப்ட்ஸ் பார்ப்போம். ஒரே நிமிஷம். So first entity concept. Entity concept என்னன்னா business தனி and owner தனி. business owner ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் entity concept. அதனால ஓனருக்கு கொடுக்கிற கான்செப்ட் நம்ம லைபிலிட்டியா ட்ரீட் பண்றோம். கிளியரா? அதனால கேபிட்டல் மட்டும் தான் ட்ரீட் பண்றோம், லைபிலிட்டியா ட்ரீட் பண்றோம். business அண்டர்ல நம்ம ஃபிக்ஸட் ரெடி பண்றோம், ஓனர் அண்டர்ல கிடையாது. ஓகேவா? சோ businessல காசு போடுறது, businessக்கு என்ன வரும், காசு உள்ள வரும். அந்த காசு என்ன பண்ணணும், பிசினஸ் திருப்பி ஓனருக்கு ரிட்டர்ன் பண்ணணும். பிசினஸ் க்ளோஸ் பண்ணும்போது ஓனருக்கு காசு என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும். அதான் என்ன கான்செப்ட் சொல்றது, என்டிட்டி கான்செப்ட் வந்து சொல்லுது. சரியா? நெக்ஸ்ட் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் நம்ம மணியில தான் வந்து மெஷர் பண்ணணும். இப்போ ஒன்று வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், மணியில தான் என்ன பண்ணணும், நம்ம மெஷர் பண்ணணும். வேற எப்படியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அக்கௌண்ட்ஸில் மெஷர் பண்ண கூடாது. 20 கம்பெனிஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்ல 20 போடக்கூடாது. அதுக்கான மணி எவ்வளோ அதை தான் நம்ம போடுறோம். எத்தனை கம்பெனிஸ் வச்சு கொடுத்ததான் நமக்கு முக்கியம் கிடையாது. எவ்வளோ கம்பெனிக்கான வேல்யூ நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், அது 10,000 2,000 5,000, அதுக்கான மணியை தான் நம்ம என்ன பண்ணணும், வாங்க மெஷர் பண்ணணும் அப்படின்ற அர்த்தம் சொல்லுது. கிளியரா? நெக்ஸ்ட் பீரியாடிட்டி கான்செப்ட். பீரியாடிட்டி கான்செப்ட்னா என்ன பண்ணணும், இந்த பீரியட்க்கு அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? ஒரு வருஷம் ஒரு டைம் 2 வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இஷ்டத்துக்கு நினைச்ச மாதிரி க்ளோஸ் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியாது. என்ன பண்ணுறோம், பீரியாடிக்காக என்ன பண்ணணும்னா அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக ஒரு சர்டன் பீரியட் என்ன பண்ணிட்டு வரணும்னா அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணணும். கிளியரா? ஸோ தட் அது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறதுலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை யூனிஃபார்ம் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அக்ரூவல்
தெரியாதா? தெரியாதா? ரைட் டு ரிசீவ், ரைட் டு பே இருந்தாலே அதை என்ன பண்ணிக்கணும்? அக்கௌண்ட் பண்ணிக்கணும். ரிசீவ் அண்ட் பே வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. தட் இஸ் ரிசீவபிள், பேயபிள், டெட்டார் டு சேல்ஸ். அது என்னது? அக்ரூவல் கான்செப்ட். கேஷ் கான்செப்ட் என்ன? கேஷ் ரிசீவ் ஆகும்போது தான் என்ட்ரி போடுவேன். அது வரைக்கும் அந்த என்ட்ரி புக்ஸ் போடவே மாட்டேன். அப்போ எவ்வளோ விட்டு மறந்து போயிடுவேன். கரெக்டா இல்லையா? அதனால என்ன பண்றோம்? நம்ம அக்ரூவல் கான்செப்ட் ரைட் டு ரிசீவ் எஸ்டாப்லிஷ் ஆன என்ன பண்றோம்? புக்ஸ்ல என்ட்ரியை பாஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவல் ரிசிப்ட் ஆர் ஆக்சுவல் பேமெண்ட் வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம்? வெயிட் பண்ண மாட்டோம். கிளியரா? ஸோ கேஷ் இன்வால்வ் ஆனாதான் பண்ணணும், வெயிட் பண்ணாம கேஷ் இன்வால்வ் ஆகலாம். அது என்ட்ரி பாஸ் பண்ணுறது டேட்டா டு சேல்ஸ், பர்ச்சேஸ் டு கிரெடிட் கான்செப்ட்லாம் என்ன கான்செப்ட்னா அக்ரூவல் கான்செப்ட். ஆஸ் அண்ட் வென் அக்கர் ஆனவுடனே அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? ரெக்கார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பேர் தான் அக்ரூவல் கான்செப்ட். எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா மேட்சிங் கான்செப்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன? மேட்சிங் கான்செப்ட். ஏன் வருஷம் டெப்ரிசியேஷன் போடுறோம்? வருஷம் தெரியுதா? அது எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டே நமக்கு தெரியாது. ஆனா தேவையான சம் பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் போடுறோமா போடலையா? ஏன் மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய எவ்ரி இன்கமோட எவ்ரி எக்ஸ்பென்சஸோட நீ மேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லுது. மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லுது? உன்னுடைய எவ்ரி இன்கமையும் உன்னுடைய எவ்ரி எக்ஸ்பென்சஸோட நீ என்ன பண்ணிக்கணும்? மேட்ச் பண்ணிக்கணும். அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த அசட்டை இப்போ ஒரு மிஷினை யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான் உனக்கு இன்கம்ங்கிற ஒன்றே வந்திருக்கு. அப்ப அந்த இன்கம் வரதுக்கு அந்த மிஷின் யூஸ் ஆயிருக்கா இல்லையா? அப்ப அந்த யூசேஜுக்கான எக்ஸ்பென்சஸ் நீ புக் பண்ணணும், புக் பண்ணக்கூடாதா? புரியுதா? ஸோ மேட்சிங் கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா எவ்ரி இன்கம் என்ன பண்ணணும்? எவ்ரி எக்ஸ்பென்சஸோட மேட்ச் பண்ணணும். ஒரு இன்கம் அப்படின்னா இந்த இன்கம் வரதுக்கு என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் உங்களுக்கு ஆயிருக்குமோ அந்த எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் நீ மேட்ச் பண்ணிக்கணும். ரெண்ட் பேயபிள் அதை புக் பண்றேன். கரண்ட் இயர் ரெண்டுக்கு பேவே பண்ணனாலும் ஈவன் அக்ரூவல் கான்செப்ட் இருந்தாலும் அந்த இன்கம் கரெக்ஷன் அந்த எக்ஸ்பென்சஸ் நீ மேட்ச் பண்ணிடணுமா? மேட்ச் பண்ணிக்கூடாதா? மேட்ச் பண்ணிடணும். புரியுதா? ஸோ அதுதான் கான்செப்ட் மேட்சிங் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கோயிங் கன்சர்ன் அசம்ப்ஷன், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் பிசினஸ் இன்னைக்கே இழுத்து போட மாட்டோம். பிசினஸ் வில் கோ ஆன் ஃபார் எவர் என்ற அசம்ப்ஷனோட தான் நம்ம என்ன பண்ணணும்? புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். நாளைக்கே இழுத்து போடுற மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸை நம்ம ரெடி பண்ண கூடாது. நெக்ஸ்ட் காஸ்ட் கான்செப்ட். வாங்கின எல்லாருமே எதில் புக் பண்ணணும்? காஸ்ட்டில் தான் புக் பண்ணணும். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்தா பண்ணனா காஸ்ட்டில் தான் புக் பண்ணணும். செல்லிங் பிரைஸ் என்ன பண்ணக்கூடாது? புக் பண்ணக்கூடாது. சப்போஸ் அந்த காஸ்டே ரீவேல்யூ ஆயிருக்கு அப்படின்னா ரீவேல்யூவேஷன் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து ஏஎஸ்பி நமக்கு தனியாக சொல்லுது. அதுபடி நம்ம ரீவேல்யூவேஷன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா காஸ்ட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரியலைசேஷன் கான்செப்ட் வந்து வித்தினா அது எவ்வளோக்கு போதோ அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரியலைசேஷன் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காஸ்ட் ஆர் டெட் ரியலைசபிள் வேல்யூ விச் ஸ்லோ இன்வென்ட்ரியில் படிக்கிறோம்ல, அப்போ ரியலைசபிள் வேல்யூ கம்மியாகும் போது அந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். டூயல் ஆஸ்பெக்ட் என்ன? ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். தட் இஸ் அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்று அசெட் டிக்ரீஸ் ஆகும். அது அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு டெபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு கிரெடிட் என்ன ஆகும்? இன்க்ரீஸோ டிக்ரீஸோ டெபிட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயம் நடக்கும். டூயல் ஆஸ்பெக்ட் ரெண்டு விஷயம் ஒரே டைமில் நடக்கும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஒரே விஷயம் மட்டும் நடக்காது. நடந்தா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒரு டெபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு டெபிட் குறையும். அசெட் டு கேஷ் ஒரு டெபிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெபிட் என்ன ஆகும்? குறையும். அந்த மாதிரி ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உனக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. என்னன்னா C plus L is equal to A. ஏதுக்கு எழுதியாச்சோம்? C plus L is equal to A.
ஏன்னா அசெட்ஸ், எல்னா லைபிலிட்டி, சினா கேபிட்டல். ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடினா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். புரியுதா? அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பியோட கார்பஸ் ஃபண்ட் கண்டுபிடிச்சல, அந்த மாதிரி ஒரு நார்மலாக பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் மெத்தட்ல கேபிட்டல் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணணும்? டோட்டல் அசெட்ஸ் ஒவ்வொன்றையும் எழுதி டோட்டல் அசெட்ஸ் ஆட் பண்ணணும். மைனஸ் லைபிலிட்டிஸ் பண்ணினா என்ன கிடைச்சிடும்? கேபிட்டல் கிடைச்சிடும். ஈக்குவேஷன் மாதிரி மேக்ஸ் மாதிரி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சொல்லணும். லெஜர் போட்டு சொல்லக்கூடாது. லெஜர் போட்டா ஆன்சர் வந்துடும். ஆனால் நீ லெஜர் போட்டு சொல்லக்கூடாது. அவங்க என்ன கேட்டாலும் நீ எப்படி வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சொல்றாங்கன்னா என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் மாதிரி யூஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் என்னது? c plus l equal to a minus l is equal to c. கிளியரா சாரங்களா பாத்துக்கோ. சரியா? நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிசம். கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, should not anticipate any future income but provide for all possible losses. ஃபியூச்சர்ல ஒரு லாஸ் ஆகும்போது நீ யோசிக்கிறியா? இன்னைக்கே அந்த லாஸ் புக் பண்ணு. ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். ஃபியூச்சர்ல ஒரு லாஸ் வந்து யோசிக்கிறேன்னா இன்னைக்கே அந்த லாஸ் என்ன பண்ணு? புக் பண்ணு. ஆனா ஃபியூச்சர்ல ஒரு ப்ராஃபிட் வரும்போது யோசிக்கிறேன்னா அந்த ப்ராஃபிட் நீ என்ன பண்ணக்கூடாது? நீ புக் பண்ணக்கூடாது. கிளியரா? அப்படின்னு என்ன பிரின்சிபல் சொல்லுது? கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல் வந்து உனக்கு சொல்லுது. கிளியரா? அன்ரியலிஸ்டிக் கெயினை புக் பண்ணக்கூடாது. இந்த கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல்ல 3 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு ப்ரூடன்ஸ், இன்னொன்னு நியூட்ரலிட்டி, இன்னொன்னு ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல்டர்னேட் வேல்யூ. ப்ரூடன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பாசிபிள் லாஸஸை ஜட்ஜ் பண்ணு, as well as possible gains which are uncertain. அதுவும் இருக்கும் நமக்கு. ஆனா கன்சர்வேட்டிசம் படி எதை புக் பண்ணணும்? பாசிபிள் லாஸஸை மட்டும் புக் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூட்ரலிட்டிங்கிறது unbiased outlook to identify the possible losses இருக்கணும், as well as to exclude the uncertain gains. So possible losses வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அங்க ஒன்றும் உங்களுடைய பர்சனல் பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து இதனால லாஸ் வரும் அதனால லாஸ் வரும்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நீ ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. அது வந்து உனக்கு எந்த ஒரு பயன்ஸும் கூடாது. உங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிக்கூடாது? இன்வால்வ் ஆகிருப்பாங்க. நியூட்ரலா இருந்து நமக்கு பாசிபிள் லாஸஸ் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி அன்சர்டன் கெயின்ஸ் என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணிக்கணும். ஓகேவா? அன்ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் வேல்யூ. ஸோ இதில் வந்து எது ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், எது நம்பகத்தன்மை அதிகமாக இருக்குமோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் வந்து சொல்லுது. இந்த 3 கேரக்டரிஸ்டிக்கை வச்சு தான் கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல் வந்து உனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ கன்சர்வேட்டிசம் படி என்ன பண்ணணும்? பாசிபிள் லாஸஸை புக் பண்ணணும், பாசிபிள் கெயின்ஸ் என்ன பண்ணக்கூடாது? புக் பண்ண கூடாது. ஃபியூச்சர் இன்கமை புக் பண்ண கூடாது. சரியா? அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணினா எல்லா வருஷமும் கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு வருஷம் டபிள்யூ, ஒரு வருஷம் எஸ்எல்எம், ஒரு வருஷம் டபிள்யூ, ஒரு வருஷம் எஸ்எல்எம் நம்ம போடலாமா? போடக்கூடாது. எதை ஃபாலோ பண்ணிக்கணும்? கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணணும். கிளியரா? அக்கௌண்ட்ஸ் தான் சொல்லுது எந்த டபிள்யூ ஃபாலோ பண்ணிக்கோ, எஸ்எல்எம் ஃபாலோ பண்ணிக்கோ, சேஞ்ச் மெத்தட் பண்ணுறாங்க பண்ணிக்கோ சொல்லுது. அதான் நீ வந்து வருஷம் மாற்றி மாற்றி போடலாமா? போடக்கூடாது. ஒன்று கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு வருஷம் சேஞ்ச் பண்ணினா அந்த சேஞ்ச் பண்ண வருஷத்துல இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்ட்டா அதை ஃபாலோ பண்ணணும். அது ஏன் சேஞ்ச், ரீசன் ஃபார் சேஞ்ச் என்ன, நீட் ஃபார் சேஞ்ச் என்னன்றது நீ சொல்லிருக்கணும். கிளியரா? அண்ட் மெட்டீரியாலிட்டி கான்செப்ட். இப்போ ஒரே ஒரு ஐட்டம், ஒரே ₹1 அந்த பேலன்ஸ் ஷீட்ல தனியாக காட்டணுமா இல்லை மிஸ்லேனியஸ்ல காமிச்சிடலாமா? ₹1 செலவு பண்ணிட்டோம்ப்பா, உங்களுக்கு தனியாக பீட்டர்ல காட்டணுமா இல்லை ஒன்னா வந்து அதர் இன்கம் அதர் எக்ஸ்பென்சஸ் காமிச்சிடலாம்? ஒன்னா காமிச்சிடலாம். மெட்டீரியாலிட்டி. ஓகேவா? அண்ட் மெட்டீரியாலிட்டி சப்ஜெக்டிவ் கான்செப்ட். சப்ஜெக்ட் என்னென்ன? பர்சன் டு பர்சன் மாறும். அப்ஜெக்டிவ்னா அது 4க்கு 1 சொல்லிடலாம். சப்ஜெக்ட் என்னது? பர்சன் டு பர்சன். 1000 பேருக்கு 1000 மாதிரி பேர் தான் அது மெட்டீரியாலிட்டி. ஓகேவா? அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்து மெட்டீரியாலிட்டினா சேஞ்ச் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மெட்டீரியாலிட்டி தனியாக பார்த்தா மெட்டீரியல் தெரியாது, பட் ஒன்னா பார்த்தா மெட்டீரியல் தெரியும். 1 லட்சம் டிரான்சாக்ஷன் ஒரு ரூபாய் தப்பு பண்ணிருக்கோம், மெட்டீரியலா இல்லையா? மெட்டீரியல். வெறும் ஒரு ரூபாய் தான் தப்பு பண்ணிருக்கலாம் சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு போக முடியாது. புரியுதா? கிளியர் என்ன சொல்றேன்னு? அது உனக்கு இண்டிவிஜுவலா பார்த்தா மெட்டீரியலா தெரியாது, பட் அக்ரிகேட்
இண்டிகேட்டர் பார்க்கும்போது தெரியும் மெட்டீரியலா தெரியும். ஓகேவா? சொல்ற மாதிரி நிறைய வந்து மெட்டீரியல் வந்து ஒரு சப்ஜெக்டிவ் கான்செப்ட் கம்பெனி சேஞ்ச் ஆகும். அந்த டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு வேரி ஆகுது சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ். ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு அக்கௌண்ட்ஸில். ஓகேவா? அந்த கான்செப்ட்ஸில் ஃபண்டமெண்ட், அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் அசம்ப்ஷன். அக்கௌண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி என்ன அசம்ப்ஷனோட அக்கௌண்ட்ஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா 3 அசம்ப்ஷன். ஒன்று கோயிங் கன்சர்ன், இன்னொன்று கன்சிஸ்டன்சி, இன்னொன்று என்னது அக்ரூவல். சிஏ அப்படியே போட்டுக்கோ. சிஏ என்னது கன்சிஸ்டன்சி அண்ட் அக்ரூவல். அது மாதிரி ஜி போட்டுக்கோ. கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி அண்ட் அக்ரூவல். இதுதான் என்னது பேசிக் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ப்ஷன். சரி, இது வந்து கொஸ்டின் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்கலாம். அக்கௌண்டிங் அசம்ப்ஷன் என்னது கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி அண்ட் அக்ரூவல். நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது பிசினஸ் வில் கோ ஆன் ஃபார் எவர் அப்படினா போணும். சிசிஏ கிடைக்கும். கோயிங் கன்சர்ன் தான் என்னது பிசினஸ் வில் கோ ஆன் ஃபார் எவர். கன்சிஸ்டன்சினா ஒரு வருஷத்துக்கு ஃபாலோ பண்றது எல்லா வருஷத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். அக்ரூவல் தான் என்னது அக்ரூவல் பேசிஸ்ல அக்கௌண்ட் பண்ணணும். இதுதான் அக்கௌண்டிங் உடைய அசம்ப்ஷன். அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் ஷீட், P&L அக்கவுண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், லோன்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. இதெல்லாமே சேர்த்து தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். யாராச்சும் பார்த்தா அது புரியுற மாதிரி இருக்கணும், புரியாத மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும். இன்ரெலவெண்டாக தேவையான விஷயத்தெல்லாம் நம்ம இந்த எடுத்துக்கிட்டு எழுதிக்கூடாது. அது பார்க்கும்போது இருக்கணும் ரெலவெண்ட் டு த கம்பெனியாக இருக்கணும். அண்ட் ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மையாக இருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் அப்படி பார்க்காம செக் பண்ணாமல் சைன் பண்ணிட்டு ரிலையபிளாக இருக்குமா? ரிலையபிளாக இருக்காது. ஸோ ரிலையபிலிட்டியாக இருக்கணும். அண்ட் கம்பேரபிலிட்டி, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் மெட்டீரியாலிட்டி அதை ஃபாலோ பண்ணிருக்கோம். அண்ட் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், உண்மையாக சொல்லியிருக்கணும், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். நெக்ஸ்ட் என்னது இம்பார்ட்டண்டா சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். ஃபார்மோட சப்ஸ்டன்ஸ் தான் முக்கியம். ஃபார்மோட சப்ஸ்டன்ஸ் தான் முக்கியம். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அவங்க மேல் சொல்லுவா ஃபீமேல் சொல்லுவியா? தெரியாது நமக்கு. கரெக்டாக ஃபார்ம் பார்க்கக்கூடிய ஃபீமேல் மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்க யாராக இருக்காங்க மேலாகவும் இருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ அது மாதிரி ஃபார்மோட என்ன முக்கியம்? நமக்கு சப்ஸ்டன்ஸ் தான் முக்கியம். இதை அக்கௌண்டிங் ஆங்கிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ கம்பெனி ஏ கம்பெனி பி ரெண்டு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோயேன். கம்பெனி ஏல 100 ஷேர்ஹோல்டர்ஸ் இருக்காங்க, கம்பெனி பிலையும் 100 ஷேர்ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனியே கம்பெனி பியை வாங்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. கம்பெனியே கம்பெனி பியை வாங்குது. ஷேர்ஸ் கொடுத்து வாங்குது, காசு கொடுக்கல. என்ன கொடுக்குது? ஷேர்ஸ் கொடுத்து வாங்குது. அப்ப கம்பெனி பில இருக்க 100 ஷேர் ஷேர் கொடுத்துருப்பானா? இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்க ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ஷேர் கொடுக்குது. அங்க இருக்க ஒவ்வொரு ஷேருக்கு எத்தனை ஷேர் கொடுக்குது? 2 ஷேர் கொடுக்குது. இப்ப அந்த ஷேர்ஸ் கிட்ட எத்தனை ஷேர் ஆஃப் கம்பெனியே இருக்கும்? 200 ஷேர்ஸ் இருக்குமா? இவன் கம்பெனில டோட்டலா எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? 100 ஷேர்ஸ் ஆஃப் ஏ இருக்குமா இவன் கிட்ட? இப்ப அந்த கம்பெனில இருக்கவன நான் வாங்கிட்டேன். எவ்வளவு கொடுத்து வாங்கிருக்கேன்? ஒவ்வொருத்தருக்கும் என் கம்பெனில 2 ஷேர் வாங்க ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கேன். அப்ப அவன்கிட்ட எத்தனை ஷேர் கொடுத்துருப்பேன்? 200 ஷேர் கொடுத்து வாங்கிருப்பேன். இப்போ ஃபார்ம் என்ன? கம்பெனியே பியை வாங்கிடுச்சு, ஆனா ரியலா தரேன். இப்ப இந்த கம்பெனில பியோட ஷேர்ல சரிமாறாங்க, ஏவோட ஷேர்ல சரிமாறாங்க. பியோட ஷேர்ல 200 பேர் இருக்காங்க, ஏவோட ஷேர்ல எத்தனை பேர் இருக்காங்க? 100 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? அப்ப என்னது? சப்ஸ்டன்ஸ் தான் முக்கியம். அப்ப யார் ரியலா வாங்கிருக்கா? பி தான் ஏவை ரியலா வாங்கிருக்கா, ஏ பியை வாங்கவே இல்லை. பார்க்கறதுக்கு வேணா ஏ பியை வாங்கின மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஆட்சி பண்றது யாரு? பி. ஷேர்ஹோல்டர்ஸ் ஆஃப் பி லிமிடெட் சொல்றதுதான் அவங்க கேட்க முடியும். அந்த சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம். ஃபார்மோட என்ன முக்கியம்? நமக்கு சப்ஸ்டன்ஸ் தான் அக்கௌண்ட்ஸ்ல முக்கியம். ஃபார்ம் பார்க்கறதுக்கு தெரியுதுன்றதுனால நம்ம எடுத்துக்க கூடாது. அதுல என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா முக்கியம். கிளியரா? புரியுதா? ஓகேவா? இதான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து படிக்கிற மாதிரியே வந்தா படிப்பான். அப்ப ஃபார்ம் என்ன? அவன் படிச்சிருக்கான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனா ரியலா நம்ம டெஸ்ட் பேப்பர் பார்க்கும்போது தான் அவன் படிச்சானா
அவனுக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு எப்போ தெரியும்? டெஸ்ட் பேப்பர்ல தான் தெரியும். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் நியூட்ரலிட்டி. இங்கே வந்து ப்ரொபோஷனல் பயஸ்லாம் வச்சுக்கூடாது. ஓகே, நம்ம எப்படி இருக்கணும்னா நியூட்ரலாக வந்து இருக்கணும். ஓகே, நியூட்ரல் என்னது? எந்த ஒரு சொந்த விருப்பு இல்லாமல் அர்த்தம் நம்ம போடணும். அண்ட் ப்ரூடன்ஸ். அன்சர்டனிட்டி இருக்குன்னா அந்த அன்சர்டனிட்டி டியூட்டி வாட் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் அந்த அன்சர்டனிட்டினால வர ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். லாஸ் இருந்துச்சுன்னா ப்ரொவைட் பண்ணணும். ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா இருக்காது ஒரு ப்ரொவைட் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபுல் ஃபேர் அண்ட் அடிக்வேட் டிஸ்க்ளோஷர் மெயின்டைன் பண்ணணும். நம்ம கரெக்டாக எப்பவுமே அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக போட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபேராக போட்டுருக்காங்க சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளால 100% எப்பவுமே வெரிஃபை பண்ண முடியாது. நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, நம்ம ஆடிட் தான் பண்ணுறோம். கிளியரா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஆடிட் தான் பண்ணுறோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை. அதனால நம்ம 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபேர் மட்டும்தான் சொல்ல முடியும். ட்ரூ அண்ட் ஃபேர் மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும். ட்ரூ அண்ட் ஃபேர் நம்மளால என்ன முடியாது, சொல்ல முடியாது. நம்மளால ரீசனபிள் அஷூரன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்சல்யூட் அஷூரன்ஸ் 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. எதையுமே நம்ம சொல்ல முடியும்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கு, எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஆடிட்டர் இஸ் எஸ்கேப் லயபிலிட்டி. சரி, நான் தப்பு பண்ணினாலும் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டாங்க. ப்ரொவைடர் நீ ப்ராப்பராக ஒர்க்கிங் பேப்பர்ஸ், நீ என்ன வேலை பண்ணது ஒர்க்கிங் பேப்பர்ஸ் வச்சுக்கிறது ஜெயிலுக்கு போக மாட்டேன். பட் வேலையே பண்ணாமல் சும்மா சைன் பண்ணிங்கன்னா அப்போதையும் ஜெயிலில் போட்டுருவாங்க. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ஆடிட்டர், பிடபிள்யூசியோட ஆடிட்டர் வந்து டாப் பிக் 4 ஆடிட்டர் ஜெயிலில் தான் இருக்காங்க. சொன்ன மாதிரி கீழே என்ன சொல்றாங்க, ஒழுங்கா நெக்லிஜென்ட்டாக ஒர்க் பண்ணினா ஜெயிலில் போட்டுருவாங்க. பட் நீ வந்து ப்ராப்பராக பண்ணிருக்க, எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருக்க, நீ பார்த்த வரைக்கும் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் வச்சிருக்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லைப்ரரியும் ஆகாது, அரைஸ் ஆகாது. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ எப்படி டாக்டர் சைன் ஆகிறாங்க, ஏதாவது ஆச்சுன்னா பொறுப்பு இல்லை அவங்க ஜெயிலுக்கு போகிறோமா நம்ம ஜாஸ்தியே வந்து ப்ராப்பராக ஓரளவுக்கு ப்ராப்பராக பண்ணிருக்க அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் நீ வேணும் வந்து பண்ணிட்டு அப்போ வந்து நீ தப்பாக வந்து 4 இடத்துல தைரியம் போட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டு ஆப்ரேஷனை மாற்றி பண்ணிட்டு அப்போ நீ என்ன லைஃப்ல அந்த மாதிரி தான். ஓகேவா? அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லலாம், அந்த இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக சொல்லணும். எதுவுமே நம்ம மூடி மறைக்கக்கூடாது. நம்மளுடைய எல்லா ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் நம்மளுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காமிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதோட இதுவரை 2 முடிஞ்சிருச்சு. 2 தானே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 3 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் கிடையாது, ரிசிப்ட்னு சொல்லலாம். கேபிட்டல் பேமெண்ட்ஸ், கேபிட்டல் ரிசிப்ட், ரெவென்யூ பேமெண்ட், ரெவென்யூ ரிசிப்ட். ரெவென்யூ எல்லாமே P&L குள்ள வரும், கேபிட்டல் எல்லாமே பேலன்ஸ் ஷீட் குள்ள வரும். கிளியரா? அப்போ ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ற, அதுதான் கேபிட்டல் பேமெண்ட். அசெட்டை விற்கிற, கேபிட்டல் ரிசிப்ட். ஒரு அசெட்டை ரிப்பேர் பண்ற, ரெவென்யூ பேமெண்ட். ரெவென்யூ பேமெண்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஒரு இன்கம் வருது, ரெவென்யூ ரிசிப்ட். பில்டிங் கட்டுற, கேபிட்டல் பேமெண்ட். பில்டிங் கட்டும்போது பெயிண்ட் அடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் டைம், அது கேபிட்டல் பேமெண்ட். வருஷம் பெயிண்ட் அடிக்கிற பில்டிங்க்கு, ரெவென்யூ பேமெண்ட். மேஜர் பார்ட் ஆஃப் தி மிஷனரி மாத்திருக்க, கேபிட்டல் பேமெண்ட். சின்ன சின்ன ரிப்பேர் பண்ணிருக்க மிஷனரியில, ரெவென்யூ பேமெண்ட். புரியுதா சொல்றேன்? ஸோ அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் ரெக்கரிங் நேச்சரை பொறுத்து தான் அது கேபிட்டலா இதுவான்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி கேபிட்டல் எப்படி இருக்காது, ரெக்கரிங்காக இருக்காது. வருஷம் ஹாஸ்பிட்டல் 10 பில்டிங் வாங்கி வச்சுருப்பாரு, வாங்கலாம். பட் என்ன சொல்றேன்னா ரெக்கரிங்காக இருக்காது, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்காது. ஓகேவா? பட் ரெவென்யூ எல்லாம் எப்படி இருக்கும், வருஷம் இன்சூரன்ஸ் பேமெண்ட் என்ன வருஷம் கட்டுவார், ரெண்ட் மாசம் கட்டுவார். அந்த மாதிரி ரெக்கரிங்காக இருந்துச்சுன்னா அது என்னது, ரெவென்யூ. நான் ரெக்கரிங்காக இருந்துச்சுன்னா அது என்னது, கேபிட்டல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், எதுக்காக அந்த செலவு பண்ணிருக்கோம். மேஜர் ரிப்பேராக இருக்குன்னா அது கேபிட்டல். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண போதுனா என்னது, கேபிட்டல். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் என்ன கிடையாது, கேபிட்டல் கிடையாது. எவ்வளோ காசு செலவாயிருந்தாலும் அது கேபிட்டல் கிடையாது. புரியுதா? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண போதுனா தான் என்னது, கேபிட்டல். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அது கேபிட்டல் கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு அசெட் மூலமா நமக்கு இன்கம் ஜெனரேட் ஆச்சுன்னா அது கேபிட்டல். வெறும் இன்கம் மட்டும் வரது கேபிட்டல் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் பேமெண்ட். அதுதான் நமக்கு
இன்கம் நமக்கு என்ன கிடையாது, கேபிட்டல் கிடையாது. புரியுதா? அண்ட் மெட்டீரியாலிட்டி அண்ட் ரொம்ப பெரிய கன்சிடரேஷனா லார்ஜ் அமௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அண்ட் அந்த மற்ற நேச்சர்லையும் ஃபாலோ ஆகுதுன்னா அது கேபிட்டல், இல்லைன்னா என்ன கிடையாது, கேபிட்டல் கிடையாது. புரியுதா? ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ் முன்னாடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்து சொல்லு, செகண்ட் ஹேண்ட் மிஷினரியை நீ வந்து ரிப்பேர் பண்ணியிருக்க, அது வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஏன்னா செகண்ட் ஹேண்ட் மிஷினரியை சரி பண்ணாதான் என்ன பண்ண முடியும், ஓட்டு வேலை பார்க்க வைக்க முடியும், ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அப்போனா என்னது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மணி ஸ்பெண்ட் டு ரெடியூஸ் த ஒர்க்கிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் a ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். உன்னுடைய நார்மல் எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுக்காக நீ என்ன பண்ணிருக்க, ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்க, ஆர் ஒரு மிஷினரி வாங்கிருக்கேன்னு கூட வச்சுக்கோங்க, அப்ப என்னது அதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதனால என்னது ஃபால்ஸ். லீகல் ஃபீஸ் டு அக்வயர் த ப்ராப்பர்ட்டி இஸ் a கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ட்ரூ. ஏன்னா இப்போ லாயருக்கு என்ன பண்ற, ஒரு டைம் தான் பேமெண்ட் கொடுப்ப, ஒரு பில்டிங் வாங்கும்போது அந்த டைம் தான் பேமெண்ட் கொடுப்ப, அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டேன், லாயருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அந்த அசெட்டை வாங்குறதுக்காக நீ அந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணிக்கிறதுனால அது என்னது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்க. இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் வந்து இதுல இருந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் எக்ஸாம்ல. சரியா? சரியாப்பா? அதே மாதிரி ரிசிப்ட்ங்கிறது என்ன, கேபிட்டல் ரிசிப்ட்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு போயிடும் டைரக்டா, ரெவன்யூ ரிசிப்ட் தான் என்ன வரும், P&L வரும். இதை கண்டிப்பா நீ போட்டு பார்த்துருக்கணும். நீ வீட்டுக்கு போயிட்டு இதில் டவுட் இருக்குன்னா நாளைக்கு வந்து கேட்குற. மற்ற சார்ஜஸ்லாம் நீ பொறுமையாக படிச்சுக்கோ, அது பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் பேசிக்ஸ்லாம் பார்க்கல, அதெல்லாம் பொறுமையாக படிச்சுக்கோ. வெறும் தியரி தான், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதெல்லாம். ஓகேவா? பட் இந்த சாப்டர் நீ வீட்டுக்கு போய் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக போட்டு பார்த்து இருக்கணும். மேனுஃபேக்சரிங் போகிற ஒரு சம்ம கண்டிப்பாக வீட்டுக்கு போய் போட்டு பார்த்துக்கணும். ஓகே, ஒரு சம் போட்டால் போதும், பெரிய சம் எடுத்து போடும், இந்த லாஸ்ட் சம்மத்தில் அதை போடும். பேலன்ஸ்லாம் ஸ்டடி பீரியடில் படிச்சுக்கோ, அதெல்லாம் ஈஸி தான். கிளியரா? நெக்ஸ்ட் யூனிட் 4 அப்பா. நெக்ஸ்ட் கண்டிஞ்சென்ட் அசெட்னா என்ன, கண்டிஞ்சென்ட் லயபிலிட்டினா என்ன? ஓகேவா? சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்டிஞ்சென்ட் லயபிலிட்டினா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ப்ரொவிஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அது ஒரு கான்செப்ட்ல இல்லை, பட் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ரொவிஷன் அப்படின்றது என்ன, ஒரு எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்சஸ் தான் ப்ரொவிஷன். கரெக்டாக இல்லையா? ப்ரொவிஷன்ங்கிறது என்ன, ஒரு எஸ்டிமேட்டட் எக்ஸ்பென்சஸ். பட் அந்த எக்ஸ்பென்சஸ் நீ எப்போ புக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். AS 29 படி 3 கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், பாஸ்ட் ஈவென்ட்னால பிரசன்ட் ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, பாஸ்ட் ஈவென்ட்னால பிரசன்ட் ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆகி இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த இருக்கு 75,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? 70,000 டிஸ்கவுண்ட் கொடுப்பது இப்படி வச்சுக்கோ. 75,000 கேஷ் பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. எதனால, நீ எக்ஸாம 350க்கு மேலே எடுத்தினா நம்மளுக்கு எவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்கேன், 75,000 கேஷ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? நீ என்ன பண்ற, போய் எக்ஸாம் எழுதுற, எழுதிட்டு வந்து என்கிட்ட சொல்ற, சார் கன்ஃபார்மா நான் 350 அபவ் எடுப்பேன் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அப்பதான் இருக்கு எனக்கு ஒரு பாஸ்ட் ஈவென்ட் எக்ஸாம் முடிச்சுட்டேன், அதனால எனக்கு ஒரு லைபிலிட்டி அரைஸ் ஆகி போகுது பிரசன்ட்ல. ஏன்னா நீ முடிச்சுட்டு வந்து சொல்லிட்டா சூப்பரா எழுதினா கன்ஃபார்மா 350 எடுக்க போறேன்னு சொல்றேன். அப்ப எனக்கு அந்த ரேட்ல என்ன ஆகுது, லைபிலிட்டி அரைஸ் ஆக போகுது. நீ எக்ஸாம் முடிச்சுட்டு தான் சொல்ற, ரிசல்ட் ரேட்ல 1 மாசம் ஆகும். அப்ப அந்த எக்ஸ்பென்சஸ் என்னால எஸ்டிமேட் பண்ண முடியுமா, முடியாதா? முடியும். நான் வந்து ரியலா நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, இன்னைக்கே புக் பண்ணணுமா? இன்னைக்கே புக் பண்ணணும். ஏன்னா சப்போஸ் 350 எடுத்தீங்கன்னா அந்த காசு கொடுக்கணும். அன்னைக்கு டேட்ல என்கிட்ட இல்லாம பேசுறா என்ன பண்ணுவேன், என் கம்பெனி தான் கெட்ட பேரு, என்ன பண்ணுவேன், அந்த காசு நானே இன்னைக்கே எடுத்து வைக்கணுமா, எடுக்க கூடாதா? அப்ப ஃபர்ஸ்ட் பாஸ்ட் இயர்னால பிரசன்ட் ஆப்ளிகேஷன் நடக்கணும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 50% மேல இருக்கணும். அப்புறம் நீ நான் எவ்வளவு ப்ராபபிலிட்டி நீ வந்து 350 எடுக்கிறதுன்னு கேட்கிறேன். சார் 90% நான் கண்டிப்பா 350 எடுத்துருவேன். 50% மேல சார் 50% 60% சான்சஸ் இருக்கு நான் 350 எடுக்கிறதுக்கு, 40% சான்சஸ் இருக்கு நான் 350 எடுக்க
புரியுதா சொல்றது? 60% சான்சஸ் இருக்கு 350 எடுக்கிறதுக்கு, 40 என்னது எடுக்காததுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளவு இருக்கு? 50% மேல இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும், நான் இன்னைக்கே அதுக்கான காசை புக் பண்ணிடணும். பிளஸ் லாஸ்ட் கண்டிஷன் என்ன, ஆனா இன்னைக்கே என்னால அந்த அமௌண்ட்டை எஸ்டிமேட் பண்ண முடியணும் எவ்வளவு கொடுக்க போறேன்னு சொல்லி. இதே நான் ஐபோன் வாங்கி தரேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஐபோன் 16 வாங்கி தரேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. 16 பிரைஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சா? ரிலீஸ் ஆகல. ஆனா என்னால ஒரு மினிமம் என்ன பண்ணலாம், எஸ்டிமேட் பண்ணலாம். மினிமம் 1 lakh மேல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால என்ன பண்ண முடியும், ரிலையபிளா எஸ்டிமேட் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? பாஸ்ட் மாடலை வச்சு ஓகே அப்ப புது மாடல் ஒரு 10,000 எக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எஸ்டிமேட் பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ப்ரொவிஷன் தானது P&L அக்கவுண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் லைபிலிட்டி ஒரு ஜர்னல் என்ட்ரி போடணும். இந்த 3ல ஒரே ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனாலும் நீ புக்ஸ்ல எக்ஸ்பென்சஸ் காட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. நீ கீழே பேலன்ஸ் ஷீட் கீழே நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு லைபிலிட்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்ற. சார் 350 வரும் சார், ஆனா டவுட் தான், கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எவ்வளவு சான்சஸ்னா 350 வரதுக்கு 10-20% சான்சஸ் இருக்கு, 30% சான்சஸ் இருக்கு. ஆனா 350 வருமானது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த கண்டிஷனே டவுட் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்ப ஏதாவது ஒரு கண்டிஷன் அவுட் ஆச்சுன்னா கூட நான் அதை கண்டிஜென்ட் லைபிலிட்டி தான் சொல்லணுமே தவிர்த்து ப்ரொவிஷன் என்ன பண்ணக்கூடாது, சொல்ல முடியாது. கண்டிஜென்ட் லைபிலிட்டினா அதான் ஒரு எக்ஸ்பெக்டிங் தி லைபிலிட்டி, பட் ப்ரொவிஷன் தான் புக்ஸ்ல போடுது. கண்டிஜென்ட் லைபிலிட்டினா ஃபுட் நோட்ல காட்டுறதுன்னு சொல்லிருக்காங்க ஸ்கூல்ல. ஃபுட் நோட்னா என்னன்னா பேலன்ஸ் ஷீட் கீழே ஒரு கடியில கால் கீழே போடுற மாதிரி பேலன்ஸ் ஷீட் கீழே ஒரு நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு லைபிலிட்டி வரதுக்கு ஒரு 40% 50% சான்சஸ் இருக்கு. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, வந்தா வரலாம் வராம போகலாம் அப்படின்றத சொல்றேன். பட் அது வரதுக்கான ப்ராபபிலிட்டி 50% மேல இருக்கிறதால என்ன பண்ணுவேன், ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணுவேன். அது வரைக்கும் ப்ரொவிஷனை கிரியேட் பண்ண மாட்டேன். புக்ஸ்ல P&L டச் பண்ண மாட்டேன், லைபிலிட்டியும் கிரியேட் பண்ண மாட்டேன். கண்டிஜென்ட் லைபிலிட்டியா மட்டும் அந்த ரிசல்ட் வரைக்கும் கண்டிஜென்ட் லைபிலிட்டி ஆகுது. ரிசல்ட் வந்து 350 எடுத்தீங்கன்னா அது ரியல் லைபிலிட்டி ஆகிடும், அப்போ பே பண்ணணும். 350 எடுக்கலன்னா பே பண்ண தேவையில்ல, அப்படியே அழிச்சுட்டு ஃபுட் நோட்ல இருக்கிறது அழிச்சு என்ன பண்ணிடுவேன், அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். புரியுதா சொல்றேன்னு? கிளியரா? ஓகேவா? இப்ப நீ வந்து 50% மேல நான் எடுப்பேன்னு சொல்லிட்டேன். தட் இஸ் 350 எடுக்கிறதுக்கு எனக்கு 50% மேல சான்ஸ் இருக்கு, ப்ரொவிஷனும் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனா நீ எடுக்கவே இல்லை, அதுவும் பாசிபிள் இருக்கா இல்லையா? அப்ப அந்த ப்ரொவிஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும், ப்ராஃபிட் மணி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அந்த லைபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் என்ன பண்ணிக்கணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இது வந்து AS 29ல ப்ரொவிஷன் பற்றி படிப்பேன். இங்க உனக்கு கண்டிஜென்ட் லைபிலிட்டி பத்தி மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ கண்டிஜென்ட் லைபிலிட்டி ஃபுட் நோட்ல காமிச்சா போதும். கண்டிஜென்ட் அசெட் எங்கேயுமே காட்டக்கூடாது, கண்டிஜென்ட் அசெட்டை எங்கேயுமே காட்டக்கூடாது. கண்டிஜென்ட் அசெட்ங்கிறது ஃபியூச்சர்ல நம்ம ரிசீவ் பண்ண போற அசெட். பட் அது வந்து நம்ம கண்டிஜென்ட் அசெட்டை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. பட் போர்ட் ஆஃப் டைரக்டரோட ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். தட் இஸ் ஆடிட்டர்ஸ் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை. யார் டிஸ்க்ளோஸ் பண்ணுவா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் CA ஆடிட்டர் அதை எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஓகேவா? பட் அந்த அசெட்ல இருந்து உனக்கு கண்டிப்பா ஒரு காசு வரப்போகுது, விர்ச்சுவலி சர்டைன் அந்த அசெட்ல இருந்து காசு வரப்போகுதுன்னா அப்பதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம அந்த இன்கமை ரெகனைஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரெகனைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த லாஸ்ட் லைன் மட்டும் நல்லா 3 லைனை நல்லா படிச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் கண்டிஜென்ட் அசெட்னு ஒரு பேராகிராஃப் இருக்குல்ல, அதை மட்டும் நல்லா படிச்சுப்போம். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து நல்லா படிச்சுப்போம். சரியா? ஸோ கண்டிஜென்ட் லைபிலிட்டி என்ன? பாசிபிள் ஆப்ளிகேஷன், ப்ரெசென்ட் ஆப்ளிகேஷன் சொல்றாங்க. அது நடக்கலன்னா அது என்ன பண்ண மாட்டோம், நம்ம லைபிலிட்டியா கண்டிஜென்ட் லைபிலிட்டியா பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் தான் காட்டுவோம், நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல மட்டும் தான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். இல்லைனா வேற எங்கேயுமே அந்த லைபிலிட்டியை காட்ட மாட்டோம். அப்படின்றது தான் கண்டிஜென்ட் லைபிலிட்டி. அந்த ப்ரொவிஷனுக்கும் கண்டிஜென்ட் லைபிலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ரெகக்னிஷன் கிரைட்டீரியான்றது நான் சொல்ற 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது ப்ரொவிஷன். அந்த 3த்துல 1 சாட்டிஸ்ஃபை ஆகலனா கூட அது என்ன கிடையாது, ப்ரொவிஷன் கிடையாது, கண்டிஜென்ட் லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணணும். சரியா? ஓகேவா?
நெக்ஸ்ட் டாபிக் அக்கவுண்டிங் பாலிசி. அக்கவுண்டிங் பாலிசிங்கிறது வேரியஸ் அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை கம்பெனி எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் அது அக்கவுண்டிங் பாலிசி. For example, valuation of inventories. Inventory எப்படி வேல்யூ பண்ணணும்? இப்போ weighted average ஆ என்ன பண்ணணும்? எப்படி வேல்யூ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எப்படி வேல்யூ பண்ணணும்? என்னம்மா இருந்து படிச்சோம், சம்மெல்லாம் போட்டோம். க்ளோசிங் ஸ்டாக் எப்படி வேல்யூ பண்ற? காஸ்டா ரெண்டாவது ஓகே, நான் கேட்டது FIFO weighted average. அதில் என்ன நினச்சி சொல்லிடுறேன். காஸ்டா ரெண்டாவது வருஷம் மாறும். கம்பெனி பாலிசி என்ன ஃபாலோ பண்ணுவாங்க? FIFO ஃபாலோ பண்ணுவீங்க, LIFO ஃபாலோ பண்ணுவீங்க, weighted average ஃபாலோ பண்ணுவீங்க, இல்லை வேற ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபர்ஸ்டே தெளிவாக சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடை தான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஐடென்டிஃபை மறந்துட்டீங்களா? இன்னும் ஸ்ட்ரைக் ஆகியா மைண்டில்? வந்துச்சா இல்லையா மைண்டுக்குள்ள? ஃபர்ஸ்ட்டு தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணி தான் க்ளோசிங் ஸ்டாக்கை கால்குலேட் பண்ணணும். அப்படி முடியாத பட்சத்தில் நீ FIFOவோ LIFOவோ வெயிட்டட் ஆவரேஜோ யூஸ் பண்ணிக்கலாம். அது முன்னாடி இஷ்டம்னு சொல்லிட்டோம். அப்போ கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் கேட்டால் என்ன சொல்லணும்? ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட். நான் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பேசும்போது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். வீட்டுக்கு போய் படித்து ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் மறக்கவே கூடாது, சரியா? ஸோ ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் சொன்னதா இல்லையா? ஞாபகம் வந்துச்சா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா தான் என்ன பண்ணணும்? FIFO LIFO weighted average யூஸ் பண்ணணும். அப்போ எதை ஒன்று நீ சூஸ் பண்ணியிருப்பல உங்கள் கம்பெனி, அதுதான் அக்கௌண்டிங் பாலிசி. FIFO ஃபாலோ பண்ணுறியா, LIFO ஃபாலோ பண்ணுறியா, weighted average யூஸ் பண்ணுறியான்றது நீ என்ன பண்ணிக்கணும்? சொல்லியிருக்கணும். அது சொன்னதை கன்சிஸ்டண்டாக தான் பண்ணணும், எல்லா வருஷத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். அது வந்து உங்களுடைய இன்டர் சிலபஸ், அதனால இப்போதைக்கு அதை நீங்கள் ஒரி பண்ணிக்காத. இதை வச்சு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட்டு ஒரு அக்கௌண்டிங் பாலிசியை கம்பெனி செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் WTV ஃபாலோ பண்ணுறோமா, SLM ஃபாலோ பண்ணுறோமா, அதுவும் அந்த அக்கௌண்டிங் பாலிசி தான். ஸோ எதை ஃபாலோ பண்ணுறது நீ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரூடன்ஸ், சப்ஸ்டன்ஸ் ஓவர் மெட்டீரியல்லாம் வச்சு P&L பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸை நீ ரெடி பண்ணியிருக்கணும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா நீ எப்போ சேஞ்ச் பண்ணணும்னா லா சேஞ்ச் பண்ண சொல்லுது, அது ஏதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி நீ ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த சேஞ்ச் பண்ணினா ஏன் சேஞ்ச் பண்ணுறேன், எதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறதுனால எஃபெக்ட் என்ன, P&L எவ்வளோ பேலன்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரீசன்ஸாக என்ன பண்ணிக்கணும் நீ சொல்லிடணும். இப்போ நீ WTV ஃபாலோ பண்ணிட்டே வர SLM ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ டெப்ரிசியேஷன் அமௌண்ட் மாறுமா? அப்போ இத்தனை வருஷம் P&L கம்பேர் பண்ண முடியுமா? நம்ம போன வருஷம் P&L இந்த வருஷம் P&L-யும் அசியூம் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. டெப்ரிசியேஷன் மட்டும் தான் சேஞ்சஸ்ன்னு வச்சுக்கேன். ப்ராஃபிட் கம்மியாக இருக்குமோ அதிகமாக இருக்கும், கரெக்டாக இல்லையா? அப்போ ஏன் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது யூசர்ஸ்க்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்போ இந்த டெப்ரிசியேஷனால இப்போ இந்த சேஞ்சிங் மெத்தட்னால இவ்வளோ டெப்ரிசியேஷன் கரண்ட் இயர் வந்து என்ன இருக்குது, கம்மியாக அதிகமாக ஆயிருக்கு அப்படிங்கிறது நீ என்ன பண்ணிக்கணும்? சேஞ்ச் இன் அக்கௌண்டிங் பாலிசிங்கிறதுனால இந்த ரீசனில் இந்த அமௌண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கிறத கீழே டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். கிளியரா? ஓகேவா? எல்லாம் ஒரு பேஜ் தான், சரியா? அவ்வளோ தானே இருக்கு, வேற எதாவது இருக்கா? அதில் ஓகே, ஒரு 10 நிமிஷம் பிரேக் போயிட்டு வா. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். எப்படி அக்கௌண்ட்ஸ் இது பண்ணுறது, எஸ்டிமேட்ஸ் இது ஜிஎஸ்டி லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்களா? நம்ம இதில் கொடுக்குறீங்களா? ஓ, இதில் கொடுத்துருக்காங்க. கோல்டன் ரூல்ஸ், ஸ்மாலர் ரூல்ஸ்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கா? நீயோ சரி, ஓகே. மற்றவங்களாம் ஞாபகம் இருக்கா? மாடர்ன் ரூல்ஸ், கோல்டன் ரூல்ஸ்லாம்
இங்கே இருக்குது ஜிஎஸ்டி. ஸோ இந்த சாப்டர் சேர்த்து எடுக்கணும், ஜிஎஸ்டி மட்டும் எடுக்கணும். கோல்டன் ரூல்ஸ் மாடர்ன் ரூல்ஸ் பார்த்துட்டு ஜிஎஸ்டி பார்ப்போம். போயிட்டு 4 மணி நேரத்தில் வா, ஓகேவா? ஸோ இதை முடிச்சிட்டோம்னா உனக்கு என்ன முடியுது,